அன்புள்ளம் கொண்ட பெற்றோரே, பெரியோரே வணக்கம். காலநிலை மாற்றம் ஒரு கண்ணோட்டம். அன்று மனிதன் இயற்கையை தெய்வமாக போற்றினான். இன்றோ அறிந்தும் அறியாமலும் இயற்கையை அழிக்கிறான். விளைவு நிலச்சரிவு, சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள். காலநிலை மாற்றமா? அது என்ன? சாயப்பட்டறை கழிவுகள், ரசாயன ஆலை கழிவுகள் போன்ற கழிவுகளை ஆறுகள், குளங்கள் போன்ற நீர்நிலைகளில் கலப்பதால் தண்ணீர் மாசுபடுகிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என் மூதாதையர் தண்ணிய ஆத்துல பார்த்தாருங்க. என் தாத்தா தண்ணிய கிணத்துல பார்த்தாருங்க. எங்க அப்பா தண்ணிய குழாயில பார்த்தாருங்க. நாங்க தண்ணிய பாலித்தீன் பாக்கெட்களை பார்க்கிறோம். அப்ப எங்க வாரிசுங்களோட கதி? பிளாஸ்டிக், பாலித்தீன் போன்றவற்றை பயன்படுத்தி எரிவதால மண்ணோட வளமும் நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுது. ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? காகித பை மக்கி போக 1 வார காலம் ஆகுங்க. பருத்தி பை மக்கி போக 1 மாத காலம் ஆகுங்க. ஆனா பாலித்தீன் பை மக்கி போவதற்கோ 10 லட்சம் வருடங்கள் ஆகுங்க. அடுத்ததாக மரங்கள். காகிதம் தயாரிக்க, மரச்சாமான் செய்ய, வீடு கட்ட, தொழிற்சாலை அமைக்க என பல்வேறு காரணங்களுக்காக மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோம். பூமி தாயை பாதுகாக்க நாடகங்களிலும் ஊடகங்களிலும் மட்டுமே விழிப்புணர்வு பற்றிய சிந்தனை விதைக்கப்படும் இந்த தருணத்தில் நடைமுறை வாழ்க்கையை நீங்கள் மாற்றுகிறீர்களா? இளைய தலைமுறையாக நாங்கள் மாற்றி காட்டட்டுமா? என்ன தம்பி ஆச்சு? இப்படி வாங்கி எடுக்கிறீங்க? சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல இருக்குது. அப்படி என்ன தம்பி சாப்பிட்டீங்க? ஒண்ணுமே சாப்பிடலைங்க ஐயா. ரொம்ப தாகமா இருக்குதுன்னு இந்த குளத்து தண்ணி தான் கொஞ்சம் குடிச்சேன். அடடா, என்னப்பா பண்றது? சாயப்பட்டற கழிவு, தோல் பதனிடும் தொழிற்சாலை கழிவு, அது இதுன்னு எல்லாமா சேர்ந்து குளத்து தண்ணியில இருந்து நிலத்தடி நீர் வரைக்கும் எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு. இப்ப புரியுதா நீ ஏன் வாந்தி இருக்கிறன்னு? அடக்கடவுளே, ஒரு தடவை குடிச்ச எனக்கே இந்த நிலைமைனா தினந்தோறும் இதுலயே புழங்குற உங்க நிலைமை? ஆட பெருசுங்க நிலைமை கூட பரவாயில்ல தம்பி. பிறக்கிற குழந்தை கூட ஏதேதோ குணப்பாட்டோடையும் நோய்களோடையும் பிறக்குது. என்னமோ எல்லாம் அந்த கடவுள் விட்ட வழி. பார்த்துங்களா? ரொம்ப நன்றி ஐயா. குடிக்கிற நம்ம சனம் வாங்கி தேடி எடுக்கிறாங்க பாருங்க. தோல்
நாளைக்கு நான் எங்க போக போறேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? தெரியுண்டா செல்லம். நாளைக்கு காலையில டிவிஷனல் ஸ்போர்ட்ஸுக்காக ஒசூருக்கு போக போறீங்க. 2 டேஸ்க்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அம்மா ரெடி பண்ணி தந்துடுறேன். சரியா? அம்மானா அம்மா தான். நாளைக்கு போடுற ட்ரெஸ் தனியா, நாளை மறுநாள் போடுற ட்ரெஸ் தனியா, யூனிஃபார்ம் ட்ரெஸ் தனியா, உன்னோட ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் தனியா, சோப்பு, சீப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இப்படி எல்லாத்தையும் தனித்தனி பாலிதீன் பைகளில் எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, ட்ரெயினில் போகும்போது நீ குடிக்க நிறைய வாட்டர் பேக்கெட்ஸ் வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டில் மாதிரி தூக்கிக்கிட்டு அலையாம வாட்டர் பேக்கெட்ஸை தேர குடி. அப்புறம் பாலிதீன் பைய தூக்கி போட்டுட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணு. எப்படி அம்மா ஐடியா? அம்மா, பாலித்தீன் பைக பல வருஷம் ஆனாலும் மண்ணில் மக்கியே போகாதுமா. இதனால மண்ணில் விஷத்தன்மை ஏற்பட்டுரும். மழை நீரை பூமிக்குள்ள போகாம தடுத்துரும். எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? அடேங்கப்பா, சீக்கிரமா மக்கி போகாதுங்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை வருமா? அது மட்டும் இல்லம்மா, சில விலங்குகள் பாலித்தீன் பைகளை சாப்பிட்டு ஜீரணமே ஆகாம செத்தே போயிடுதுமா. சமீபத்துல கூட டிவியில காட்டினாங்கல்ல, ஒரு திமிங்கலம் கூட செத்து கரை ஊத்துக்குச்சே. அது வயிற்றுல 50 கிலோ பிளாஸ்டிக் இருந்துச்சுமா. அது ஜீரணம் ஆகாதனாலே செத்து போச்சுமா. இப்ப சொல்லுங்க, நம்ம பாலித்தீன் பைகளை யூஸ் பண்ணலாமா? அடடா, எனக்கு விஷயம் தெரியாம போச்சே. இனிமேல் இந்த பாலித்தீன் பைகளை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நானும் சொல்லாதீங்கம்மா, நாமன்னு சொல்லுங்கம்மா. ஒன்று செய்வோம்னா செல்லம், நீயும் நானும் சேர்ந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் பாலிதீன் பைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். டீலா நோ டீலா? அம்மானா அம்மா தான். என்ன பாருது? வித்தியாசமா சத்தம் வருது.
யாருப்பா நீங்க? விண்வெளிக்கு போற வீரர்கள மாதிரியே இருக்கிறீங்களே. நாங்கள் வேற்று கிரகவாசிகள் வீனஸ் கிரகத்திலிருந்து வருகின்றோம். அட, என்ன ஆச்சரியம். சரிங்க, நீங்க எதுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? உங்கள் முன்னோர்கள் இந்த பூமியை முறையாக பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது தொழிற்சாலைகளில் இருந்து வரும் கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்துதல், டயர்களை எரித்தல், காட்டில் உள்ள மரங்களை வெட்டி வெட்டி காடுகளை அழித்தல் போன்றவற்றால் பூமியின் ஓசோன் படலத்தை பெருமளவில் பாதிக்க செய்து விட்டீர்கள். அடடே, ஆமா, ஓசோன்ல ஓட்ட விழுந்தா என்னங்க ஆயிட போகுது? பூமியில் வெப்பநிலை உயரும், மீன்கள் விலங்குகள் மடிந்து போகும், பின்னர் வறட்சி பஞ்சம் ஏற்பட்டு உங்கள் மனித இனமே பூண்டோடு அழிந்துவிடும். அடேங்க அப்பா, இதுல இவ்வளோ விஷயம் இருக்கா? இத்தனை நாளா இது தெரியாம போச்சே. மனிதர்களாகிய நீங்கள் கிரிக்கெட் விளையாட்டுக்கும் டிவி சீரியல்களை பார்த்து கண்ணீர் விடுவதற்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட்டுவிட்டு இந்த காலநிலை மாற்றத்தை சரி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். சரிங்க சரிங்க, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோங்க. இந்த எச்சரிக்கையை கொடுத்து பூமியை காப்பாற்றிக் கொள்ளும்படி அறிவுரை சொல்வதற்காகத்தான் எங்கள் கிரகத்திலிருந்து பூமிக்கு வந்தோம். என்ன, உங்க பூமியை அழிவிலிருந்து காத்து கொள்வீர்களா? எவ்வளவோ செஞ்சிட்டோம், இத செய்ய மாட்டோமா? உடனடியா செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க அறிவு கண்ணை திறந்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நல்லது, எங்கள் பணி இனிதே முடிந்தது. நாங்கள் புறப்படுகின்றோம். வீட்டுக்கு வீடு ஒரு மரமாவது கண்டிப்பா வளர்ப்போம். தொழிற்சாலை கழிவுகளை மறுசுழற்சி செஞ்சு திரும்பவும் பயன்படுத்துவோம். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை அறவே தவிர்ப்போம். காடுகளை அழிக்கவே மாட்டோம். என்னப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? வாங்க வாங்க, நம்ம வீட்ல இருந்தே ஆரம்பிப்போம். சுத்தமாக வைக்கணும், நம்ம தெருவை சுத்தமாக வைக்கணும், வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்க்கணும், அந்த இயற்கை காத்த நாம வாங்கணும், இயற்கையத்தான் பேணி காக்கணும், அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழணும், எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும், பசுமை புரட்சியத்தான் நாம செய்யணும், இந்த பாருக்குள்ளே வசந்து நிற்கணும், புரட்சியத்தான் நாம செய்யணும், பசுமை புரட்சியத்தான் நாம செய்யணும், புரட்சியத்தான் நாம செய்யணும், பசுமை புரட்சியத்தான் நாம செய்யணும். நான் கடவுள் பேசுகிறேன். வானதூதர்களே, என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஏன் எல்லோரும் பூமிக்கு செல்கிறீர்கள்? கடவுளே, மனிதர்கள் முன்பு போல இல்லை. அவர்கள் தெரிந்து விட்டார்கள். பூமியை சொர்க்கத்தை விட சிறப்பாக அமைத்து விட்டார்கள். எங்கும் பசுமையாக இருக்கிறது. ஆமாம்,
நாங்கள் நான் படைத்த மனிதர்களாயிற்றே. அதுபோலும் மாணவர்களாகிய நீங்களெல்லாம் பூமி சென்றுவிட்டால் பிறகு சொர்க்கத்துக்கு நான் என்ன செய்வது? எனவே பூமியை சுற்றி பார்த்துவிட்டு சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு வந்து சேருங்கள். அனைவருக்கும் எனது ஆசைகள். நல்லா யோசிச்சு பாருங்க. மரம் இல்லைன்னா காத்தை எங்க போய் விலை கொடுத்து வாங்குவீங்க? மரம் இல்லைன்னா மழைக்காக எங்க போய் மனு கொடுப்பீங்க? மரம் இல்லைன்னா மண்ணுக்குள்ள ஏதுங்க ஏறி? மாணவ செல்வங்களாகிய நாங்க திருந்திட்டோம், அப்ப நீங்க